தமிழ்நாட்டில் கூகுள் நிறுவனத்துடன் ஏஐ ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 17 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 900 கோடி ரூபாய் மதிப்பில் 8 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த நிலையில் ஆப்பிள் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிலேயே தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலமாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் தமிழ்நாடு விளங்குவதாகும். ஆப்பிள் நிறுவனம் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கூகுளுடன் இணைந்து எதிர்காலத்தில் 2 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களை அதிநவீன ஏஐ திறன் வளர்ச்சியுடன் தயார்படுத்த தமிழ்நாடு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தமிழ்நாட்டில் ஏஐ ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் லிங்கரின் முதன்மை செயல் அலுவலர் யான் ரோஸ்லான்ஸ்கியை சந்தித்து முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவாதித்து அழைப்பு விடுத்தார்.